அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு வீடியோலேருந்து கண்டிப்பா 1 அல்லது 2 வினாக்கள் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வினா பாருங்க. ரிப்பன் பிரபுவால் தல சுயாட்சி கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரிப்பன் பிரபுவால் தல சுயாட்சி கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1882. இரண்டாவது வினா, தல சுயாட்சியின் தந்தை யார்? தல சுயாட்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. மூன்றாவது வினா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. நாலாவது வினா பாருங்க. இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இந்த வினா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1883. ஐந்தாவது வினா, யாருடைய ஆட்சி காலத்தில் இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. ஆறாவது வினா, சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1884. ஏழாவது வினா பாருங்க. சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யாவர்? ஒரு முக்கியமான வினா. சென்னை மகாஜன சபையை தொடங்கியவர்கள் யாவர்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆனந்தச்சார்லும் ரெங்கையா நாயுடு வருவார். எட்டாவது வினா, இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏஓ ஹியூம். ஒன்பதாவது வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1885. பத்தாவது வினா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பம்பாய். 11வது வினா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1885. 12வது வினா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி WC பானர்ஜி. 13வது வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி யாருடைய ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? நல்லா கவனிக்கணும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி யாருடைய ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டஃப்ரின் பிரபு. 14வது வினா, காங்கிரஸ் ஆயுதங்கள் இல்லாத உள்நாட்டு போர் என்று கூறியவர் யார்? காங்கிரஸ் கட்சி ஆயுதங்கள் இல்லாத உள்நாட்டு போர் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டஃப்ரின் பிரபு. 15வது வினா, காங்கிரஸை சிறுபான்மையினர் அமைப்பு என்று வர்ணித்தவர் யார்? காங்கிரஸ் கட்சியை சிறுபான்மையினின் அமைப்பு என்று வர்ணித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டஃப்ரின் பிரபு. 16வது வினா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது? இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கல்கத்தா. 17வது வினா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க
ஆப்ஷன் ஏ 1886. 18வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாட்டின் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. 19வது வினா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் எது? இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சென்னை. 20வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ 1887. 21வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டின் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பக்ருதீன் தியாப்ஜி. 22வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லிம் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்ருதீன் தியாப்ஜி. 23வது வினா கிபி 1887, 1894, 1898 ஆகிய 3 ஆண்டுகளிலும் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை. 24வது வினா பாருங்க. கிபி 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி ஜார்ஜ் யூலே. 25வது வினா கிபி 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? 1888 காங்கிரஸ் கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலகாபாத். 26வது வினா பாருங்க. மிதவாதிகளின் காலம் எது? ஒரு முக்கியமான வினா. கீழ்கண்டவற்றுள் எது மிதவாதிகளின் காலம்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1885 முதல் 1905 வரை. 27வது வினா மிதவாதிகளின் தலைவர் யார்? மிதவாதிகளின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. 28வது வினா பாருங்க. தீவிரவாதிகளின் தலைவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. தீவிரவாதிகளின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர். 29வது வினா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர். 30வது வினா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. 31வது வினா பாருங்க. கணபதி விழா சிவாஜி விழாவை நடத்தியவர் யார்? கணபதி விழா மற்றும் சிவாஜி விழாவை நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி திலகர். 32வது வினா பாருங்க. கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ திலகர். கீதா ரகசியம் திலகர். 33வது வினா நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். 34வது வினா பனாரஸ் மத்திய இந்து பல்கலைக்கழகம் துவங்கியவர் யார்? பனாரஸ் மத்திய இந்து பல்கலைக்கழகத்தை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி மதன் மோகன் மாளவியா. 35வது வினா இந்து சுதேசமித்திரன் என்ற பத்திரிகைகளை துவங்கியவர் யார்? இந்து மற்றும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகைகளை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய ஐயர். 36வது வினா செல்வ சுரண்டல் கோட்பாட்டை விளக்கியவர் யார்?
செல்வ சுருண்டல் கோட்பாட்டை விளக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுருண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. 37வது வினா பாருங்க. ராஷ்டிர கோஃப்தார் என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் ராஷ்டிர கோஃப்தார் என்பது என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி பத்திரிகை. இந்த ராஷ்டிர கோஃப்தார் யாருடைய பத்திரிகைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 38வது வினா. சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. சென்னை சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கிபி 1891. 39வது வினா பாருங்க. இந்திய கவுன்சில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்திய கவுன்சில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1892. 40வது வினா. ராமகிருஷ்ணரின் முக்கிய சீடர் யார்? ராமகிருஷ்ணரின் முக்கிய சீடர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி விவேகானந்தர். ராமகிருஷ்ணரின் முக்கிய சீடர் விவேகானந்தர். 41வது வினா. விவேகானந்தரின் இளமை பெயர் என்ன? விவேகானந்தரின் இளமை பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நரேந்திரநாத் தத்தா. 42வது வினா பாருங்க. 1893 அமெரிக்கா சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விவேகானந்தர். 43வது வினா பாருங்க. ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியவர் யார்? ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மடம் விவேகானந்தர். 44வது வினா. ராமகிருஷ்ண மடம் நிறுவப்பட்ட இடம். ராமகிருஷ்ண மடம் நிறுவப்பட்ட இடம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி கொல்கத்தாவில் உள்ள பேலூர். 45வது வினா. பஞ்ச நிவாரண குழுவை அமைத்தவர் யார்? பஞ்ச நிவாரண குழுவை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு. 46வது வினா பாருங்க. கிபி 1901 வங்காளத்தில் பூசா விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு. 47வது வினா. 1902 அணுசீலன் சமிதியை துவங்கியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. 1902 அணுசீலன் சமிதியை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரீந்திரகுமார் கோஷ். 48வது வினா. 1904 பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி கர்சன் பிரபு. 49வது வினா. இந்திய பல்கலைக்கழக சட்டத்தை 1904 நிறைவேற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி கர்சன் பிரபு. கடைசி வினா. 1905 வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் யார்? 1905 வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கர்சன் பிரபு. நண்பர்களே, இனி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வழி சந்திப்போம்.